முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் டிஎம்கே ரூலிங். எதையும் எதிர்பாராமல் இந்த நாட்டிற்காக இந்த தேசத்திற்காக வழிகாட்டுகிற தலைவர்களில் வழிநடத்தி செல்கின்ற தினமும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது காவிப்படை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இந்தியாவுடைய இரும்பு மனிதர் இன்னொரு சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, முன்னாள் மாநில தலைவரும் என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய நாயகன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது உடன்பிறவா சகோதரன் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அவர்களே, நமது தமிழகத்தினுடைய இன்சார்ஜ் மதிப்புக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களே, வேல் யாத்திரை நாயகன் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தாமரை மாநாடு கண்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்துக்களினுடைய பாதுகாவலர் இந்துக்களினுடைய தலைவன் எச் ராஜா அவர்களே, அண்ணன் விபி துரைசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, பொன் பாலகணபதி அவர்களே, பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்களே, நமது டாக்டர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களே, கரு நாகராஜன் அவர்களே, கனக சபாபதி அவர்களே, முருகானந்தம் அவர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த 2 தினங்களில் இந்த மேடை உருவாவதற்கு நாம் எல்லோரும் சுகமாக இருந்திருக்கிறோம். ஆனால் சூரியன் வரும் ஆக சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் இங்க போட்டோம். ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சொன்னால் சூரியனே மறைந்து போயிருச்சு. இங்க சூரியனே இல்லை. இருந்தாலும் இந்த பந்தல் மேடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அவரோடு இந்த இடத்திலே இரவு பகலாக பணியாற்றிய நமது வேதா மற்றும் சோழன் பழனிசாமி இவரோடு உழைத்த அத்துணை பேருக்கும் முதற்கனியாவது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் நமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்தில் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் டிஎம்கே ரூலிங். அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 1976ஆம் ஆண்டு கே சா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த சா, யார் அந்த சா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள்.
கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள். இது துரோக கூட்டணி. எது துரோக கூட்டணி? அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கள்ளத்துக்கு வீசினீர்களே, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது. இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுக்கு அடுத்த சொல்ல முடியாது. கேட்டாங்க, பேசினாங்க. இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை. இது துரோக கூட்டணியா? அண்ணா திமுகவுடன் இன்னைக்கு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே. எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலே வந்தார்கள், இருந்தார்கள், கூட்டணியை ஏற்படுத்தினார்கள், சென்றார்கள், மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாதந்தோறும் இங்க வர இருக்கிறார்கள். திமுக எல்லாமே பொய், புழுகு. பொய்யிலே கால்பிடி, புரட்டிலே முக்கால் பிடி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் பிடி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியில 2 வயதானவர்கள் கை கால் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்திருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா? அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. அதற்கான விடிகாலம் தான். மாண்பு அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா கிராமங்களிலும் மது பழக்க வழக்கங்கள், பாலியல் வன்கொடுமைகள். 2024ஆம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார், கஞ்சா அடித்துக் கொண்டு. யார் தெரியுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மன்றத்தை சேர்ந்தவர். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சென்னையிலே பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பெண் 10வது வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் வழக்கு கொடுக்க போன பெற்றோர் மீதே வழக்கு போட்ட காவல்துறை தமிழகத்தில் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் நிச்சயமாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற பொது தேர்தலில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் கண்டுஞ்சாமல் உழைக்க வேண்டும். எதையும் எதிர்பாராமல் உழைக்க வேண்டும். கூட்டணி யாரோடு? கவலை இல்லை, கேள்வி கேட்கக்கூடாது. கூட்டணி யார் அமைத்திருக்கிறார்? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். யாரோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்? பொருந்திய கூட்டணி. ஏற்கனவே நம்மளோடு இருந்த கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சாதாரண கட்சி அல்ல. யாரிடம் நாம் இறங்கி போய்விட மாட்டோம். பண்டிட் தீனதயாள் உபாத்யா நமது முன்னோர்கள்லாம் உருவாக்கிய மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாழ்ந்த ஒப்பற்றத்திலே புரட்சியாளர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், அதனை கண்டெடுத்து அதனோடு கூட்டணி. நமது அமித்ஷா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அண்ணா திமுக பொதுச் செயலாளர் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேட்டார்கள். பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யாத்திரை நடத்தினார்களே, நீங்கள் என்ன யாத்திரை நடத்த போகிறீர்கள்? என்னுடைய யாத்திரை எல்லாம் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு யாத்திரை போவதுதான் என்னுடைய யாத்திரை. அதனுடைய சங்கல்பமாக இன்று எடுத்துக்கொண்டு நீங்க அனைவரும் பாடுபட வேண்டும். ஜூன் 22ஆம் தேதி
திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். முருகரை கும்பிட்டு எந்த காரியம் செய்தாலும் வெற்றிதான். ஒரு பாட்டு உண்டு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஜூன் 22ஆம் தேதி நாம் அனைவரும் கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எதிரொலிக்கும். உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி நிச்சயம், வெல்வது நிச்சயம். பாரதிய ஜனதா கட்சி வெல்வது நிச்சயம். தேசிய ஜனநாயக ஆட்சி மலர்வது நிச்சயம் நிச்சயம். நன்றி, வணக்கம்.